தீர்ப்பு தொடர்பான கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். நீதிமன்றம் இரு நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்றும் அதில் சில நிபந்தனைகளையும் விதித்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை என்ன? உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இரண்டு விதமாக இந்த தீர்ப்பை நான் முன்னெடுக்க விரும்புகிறேன். ஒன்று, அவர்களின் உள்ளு உணர்வுகள், இந்துக்களின் உணர்வுகள் மதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்ன கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மகிழ்ச்சி. அதே நேரத்தில் அரசாங்கத்தை உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. அரசாங்கம் மட்டுமல்ல, அந்த மாவட்ட நிர்வாகத்தையும் கண்டித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏதோ மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்துட்டு போறது போலவும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு வந்துட போலவும் அதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியதற்கு அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆன்மீக விஷயத்தை ஒரு அரசியலாக்கி இருக்கிறார்கள். they have politicized என்ற வார்த்தையும் கடுமையான வார்த்தைகள். அது மட்டும் இல்ல, இது நமது மாநிலத்தை தாண்டி இதை பாராளுமன்றத்திற்கு எடுத்து சென்று பாராளுமன்றத்தில் கலாட்டா செய்து அங்க ஒரு 120 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கையெழுத்திட வைத்தது, அந்த நீதிபதி மேலேயே நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தது, இதெல்லாம் இது தொடர்புடைய மிகப்பெரிய தவறுகள், அரசியல் தவறுகள், அரசியல் அமைப்பு தவறுகள், கான்ஸ்டிடியூஷனல் irregularity they have created. இதனால திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பரங்குன்றத்தை தாண்டி இந்திய அரசியலில் இதை ஒரு எடுத்து சென்றதற்காகவும் இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதற்கு கையெழுத்திட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கான நிலைமையை ஆராய வேண்டும் என்பது எனது கருத்து. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தமிழிசை சவுந்தரராஜன்.